அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது ஸ்டாக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. நீங்கள் ஜாப்புக்காகவோ ஸ்டடீஸ்க்காகவோ வெளிநாடு போய் மோர் தென் 182 டேஸ் 6 மந்த்துக்கு மேலே நீங்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்தீங்கன்னாக்க ஃபீமா ஆக்ட் படி நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாறுறீங்க. என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கும்போது நீங்கள் நார்மலாக இந்தியாவில் இருக்கும்போது யூஸ் பண்ணின சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணினீங்கன்னாக்க ஃபீமா ஆக்ட் படி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனில் 3 டைம்ஸ் வரையும் பெனால்ட்டி போடுவாங்க, அல்லது 2 லட்சம் வரையும் ஃபைனு கட்டுறாப்புல இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னாக்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஸ்பிஐ அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ண முடியலன்னா உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிதாக என்ஆர்ஓ அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இருந்த பழைய டிமெட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிதாக என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ கண்டினியூ பண்ணலாம். என்ஆர்ஓ என்ஆர்இ அக்கௌண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதற்காக தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் ரிக்யர்மெண்ட் என்னென்ன, பழைய டிமெட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிய டிமெட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுவது, அதற்கான ஃபீஸ் எவ்வளவு, புரோக்கரேஜ் சார்ஜஸ் என்ஆர்ஐக்கு எவ்வளவு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள்.